ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்னைக்கு நம்ம தாளிப்பு வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போதான் இந்த தாளிப்பு வடகெல்லாம் நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கிட்டே போகாம இருக்கும். அதிகம் காசு கொடுத்து கடையில் வாங்காம ரொம்ப சுலபமா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். தாளிப்பு வடகம் செய்யறதுக்கு 2 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க. இந்த வடகம் சின்ன வெங்காயத்துல செஞ்சா ரொம்ப வாசனையா இருக்கும். பெரிய வெங்காயத்திலையும் செய்யலாம். இப்போ வெங்காயம் மேலாம் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இந்த சீசன்ல தான் இந்த வடகம் செய்ய முடியும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி காட்டுறேங்க. அந்த பக்குவத்துக்கு எல்லா வெங்காயத்தையும் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் இதுமாரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஜஸ்ட் ஒரு பல்ஸ் விட்டால் போதும், ரொம்ப மைய விட்டுறக்கூடாதுங்க. ஒன்றும் பாதிமாக தான் வெங்காயம் மையணும். இப்போ நம்ம அரைச்சியில் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது கூட என்னென்ன பொருளாக நம்ம சேர்க்கறதுன்னு பார்க்கலாங்க. 2 கிலோ அளவு வெங்காயம் எடுத்துருக்கோங்க. அதுக்கு நம்ம 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ 8 காஞ்ச மிளகாவும் இதுமாரி கிள்ளி போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1/4 கிலோ அளவு தோல் வரிக்காத பூண்டு எடுத்துருக்கோங்க. 2 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ அளவு பூண்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்ச மாதிரி இதையும் ஒரு பல்ஸ் விட்டால் போதுங்க. குறைன்னு தான் அரைக்கணும், மைய அரைச்சிடக்கூடாதுங்க. ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கோன்னு. இதையும் இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கடுகு நான் ஒரு சின்ன கிளாஸ் 100 கிராம் கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவு எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட 75 கிராம் இருக்கும். அடுத்தது வெள்ளை உளுத்தம் பருப்பு 50 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. வெந்தயம் அதுவும் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். சீரகம் அதுவும் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. பெருஞ்சீரகம் 25 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. அடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது வடகம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்லா இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 2 நாளைக்கு நம்ம ஓப்பனே பண்ணக்கூடாது. அந்த வெங்காய தண்ணியில் நம்ம சேர்த்துருக்கிற கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, அந்த எல்லா பருப்பும் அந்த வெங்காய தண்ணியில் நல்லா ஊறணும். ஊறின பிறகு தான் நம்ம வெயிலே காய வைக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க 2 நாளைக்கு. இப்போ இதை வெயிலில் காய வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக துணியிலலாம் காய வச்சிடாதீங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் தன் துணி வழியாக இறங்கிடும். வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா அரிசி வாங்கின பை, அப்படியும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தாம்பலத்தட்டு, இதில் எதனா ஒன்றுத்தில் காய வச்சுக்கலாங்க. இப்போ வெயில நம்ம காய வச்சுப்போம். நான் இன்னைக்கு அரிசி வாங்கின பையில தான் நான் இன்னைக்கு காய வைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் காலையில் காய வைக்கிறேங்க. நல்லா பரப்பி எல்லா இடமும் நல்லா பரப்பி காய வைங்க. அப்போ தான் சீக்கிரத்தில் காயும். சாயங்காலம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அன்னைக்கு சாயங்காலமே நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கையால் பிடிச்சோம்னா கையில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் ஒட்டவே கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். கையில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே ஒட்டக்கூடாதுங்க, காஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க. இப்போ நான் 50 கிராம் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். முக்கியமாக இந்த எண்ணெயை தான் நம்ம வடகம் போகிறதுக்கு சேர்த்துக்கணுங்க. விளக்கெண்ணெய்ன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டாலே நமக்கு கிடைக்கும். இது நான் 50 கிராம் அளவு எடுத்துக்கிறாங்க. இப்போ 3 எண்ணெயும் நல்லா ஒரே கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ காஞ்ச வடகத்தில் நம்ம கலந்து வச்ச எண்ணெயை இதுமாரி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்ட பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியுங்க. எல்லா இடமும் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம கலந்து வச்ச எண்ணெயை ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தாங்க நம்ம உருண்டை பிடிக்கணும். தேவையான அளவு ஊற்றினா போதும். இப்போ எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுமாரி கையால் நிறையா அள்ளி கையால் இதுமாரி உருண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க. நல்லா நல்லா லட்டு மாதிரி பிடிக்கணும். அழுத்தம் கொடுத்து பிடிக்கணுங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். லேசாக பிடிச்சிங்கன்னா உருண்டை உடஞ்சி போயிடும். கையால் இதுமாரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணுங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த தாளிப்பு வடகம் எங்கள் வீட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, காரக்குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், கூட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீரை கடையிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சாம்பாரும் தாளிக்கலாம், சட்னியும் அரைக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இது ஒரு 15 to 20 நாள் வெயிலில் காய வைக்கணுங்க. அப்படி காய வச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சா வீணாகாமல் இருக்கும். நல்லா வெயிலில் காயணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் வெயிலில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி மீறி இருக்கிற எண்ணெயை கையால் தொட்டு ஒவ்வொரு உருண்டையும் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நல்லா உடையாமல் நமக்கு கிடைக்கும். இது எதுக்காக வைப்பாங்கன்னா, கண் திருஷ்டிக்காக வைப்பாங்க. இரும்பு, காஞ்ச மிளகாய், அருகம்புல் இது 3த்தையுமே ஒன்றா கட்டி வைப்பாங்க.
இப்போ இது 15லேருந்து 20 நாள் நல்லா வெயில காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அதிக காசு கொடுத்த கடையில் வாங்காமல் ரொம்ப சுலபமாக வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.